ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். எங்க அண்ணா எனக்கு தோழன், இன்னைக்கு வேழன். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல்ன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை. அதுக்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பல்லியா. சரியான காம்பினேஷன் தானே. மசால் தோசை மாதிரி வந்திருக்கணும். ஆனால் அது கார சட்னி அரைக்கணும், என்னால் முடியல. அடுப்புக்கிட்ட போய் வேக முடியல. அதனால் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஹெல்ப் பண்ணேன். அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டவ் கிட்ட விட்டுட்டேன். அந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ஸ்டவ் பக்கம் விட்டுட்டேன். ஹெல்ப் மட்டும் A to Z பண்ண ஃப்ரெண்ட். என்ன காலையில் எழுந்திரிச்ச உடனே மூக்கல்ல ஒரு பக்கம் போட்டு உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் போட்டு ஸ்டவ் கிட்டேருந்து தூரம் வந்தவ தான் 2வது ஸ்டவ் கிட்ட போவேன். போகலையே, பக்கமே போலையே. ஹெல்ப் அம்மா அந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ரைஸ். எங்கள் வீட்டில் பச்சரிசி சாப்பாடு தான். மூக்கல்ல ராத்திரியே ஊற வச்சுட்டு காலைல வேக வச்சுட்டு கொடுத்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய், கத்திரிக்காய் அரிஞ்சு கொடுத்தேன். அப்புறமேட்டு வெங்காயம், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டேன். நான் ஸ்டவ் கிட்ட மட்டும் நான் போல. என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், முடியல. அவ்வளோ வேறு தண்ணி ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ். தனியாக ஊற்றுது. நீங்களாம் சொல்லலாம் வேறு தண்ணி வந்தால் நல்லது தான் கவி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஊற்றுறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். வேர்வை தண்ணி எவ்வளோ சிந்துருமோ, எவ்வளோ கஷ்டம். வேர்வை தண்ணி சிந்த கோவம் அதிகமாக. அந்நேரத்து யாருனா வந்து பேசுனா கடுப்பு ஆகுது பாருங்க. கடுப்புலையும் கடுப்பு, அப்படி ஒரு கடுப்பு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்குதுன்னு சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு சமையல். என்னடா பொரியல் பண்ணலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மூக்கல்லையோட ஒரு ஸ்ட்ரென்த்தான காய் இருக்குமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உண்மையிலே தன்னை போல் பிறரையும் நினைக்கணும்ல. எங்க அம்மாவும் அடுப்புக்கிட்ட வேகுதில்ல. அதனால வானான்னு எந்த பொரியலும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், பண்ணல. அது இல்லாமல் வீட்டுக்கு கெஸ்ட் வேற வரேன்னாங்க. வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் பக்கத்தில் கடாய் காமிக்கிறாளே, என்னமோ பொரியல்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, அது உருளைக்கிழங்குக்கு பல்லியா. தோசைக்கு செஞ்ச உருளைக்கிழங்கு பல்லியா தான் அது. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை சமையல். நீங்களாம் என்ன சாப்பிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.